கிங்ஸ்லின் பையன் எங்க போனா? ஏல கிங்ஸ்லினே 10 மணிக்கு டூட்டிக்கு போவானே. தண்ணி கிடைக்குமான்னு பார்க்க போனேன். ஒரு பை வீட்லயும் தண்ணி இல்ல. ரேஷன் கடைக்கு போலான்னு பார்த்தா அந்த வேலையும் ஓடல. இந்த சாரன் பையில தான் நெல்லு பார்க்க சொன்னவன் எங்க போனா? போட்டிருந்த நெல்லையும் காணும் ஒன்னையும் காணும். ஏல கிங்ஸ்லினே ஏ சாரனே ஒரு பையிலையும் காணும். நான் ஏண்டி உன் மேலே இவ்வளோ பைத்தியமா இருக்க? என்ன பைத்தியக்காரனாக்கி வச்சிருக்கல நீ இல்லாத ஒரு நொடி கூட இருக்க முடியலையே. இருக்கவும் கூடாது. நான் இருந்துக்கிடவும் மாட்டேன். எப்படியே உன்னாலே நினைச்சுக்கிட்டு இருக்க சொன்னா காலம் முழுக்க இருப்பேன். அப்படி இந்த கண்ணில் என்ன தண்டி வச்சிருக்கா? பைத்தியமாக்கி வச்சிருக்கா? எனக்கு போதாத. எனக்கு போதாது. இன்னும் என் அழகு குட்டி எனக்கு வேணும். என்ன வேணும்? சும்மா இருங்க. இல்ல, என் அழகு குட்டி எனக்கு வேணும். ஏ கிங்ஸே சும்மா இருங்க. முடியாதுடி. ஐயோ என்ன வேலை பார்த்து வச்சிருக்காவன்னு தெரியலையே. ஐயோ யாருக்கு கல்யாணத்தை முடிக்குமோ இல்லையா. ரூபி கிட்ட இந்த பிள்ளைய கட்டி உனக்கு கெட்டி வச்சிடணும். மனத்தை வாங்கிடுவான் போலுக்கு. என்ன மரியம்மாவா இங்க தேடி வந்திருக்கா? இங்கெல்லாம் வரமாட்டாள அந்த புள்ள. இசை கூட வருவா, தனி அந்த புள்ள வராத. என்னம்மா? அது ஐயோ இசையை தேடி வந்திருக்கா நினைக்க. ஐயோ மனம் போயிருமே. சும்மா இருங்க. சும்மா முடியாது. ஐயோ இன்னைக்கு முடிஞ்சுது. அவ இசையை தேடி வந்தியம்மா? அவ இப்பதான் அவ வீட்டுக்கு போனா பாத்துக்க. இல்லத்த நான் இசையை தேடி வரல. ஐயோ உள்ளத மாட்டிக்கிறோம். இங்க ஏமா இப்பதான் கிங்ஸ்லின் தோட்டத்துக்கு போனா பாத்துக்க. சரி வாங்கம்மா தோட்டத்துக்கு. நான் கதை புட்டிட்டு போலான்னு கதை வச்சதுக்கு வந்து நீ வந்துட்ட. நம்ம வா நம்ம வெளியில நின்று பேசலாம். அப்படியா வயலுக்கு போயிருக்காங்களா? ஆமா டூட்டிக்கு போறதுக்கு முன்னாடி வயலுக்கு போயிட்டு தான் போவான். அதான் வயலுக்கு போயிருக்கா. வாமா நம்ம வெளியில போவோம் வா. ஐயோ அவன் வயலுக்கு அப்பமே போயிட்டான் பாத்துக்க. சீக்கிரம் வாமா வயலுக்கு போமா. வாயா வயலுக்கு போயிருக்காங்களா? உள்ளே சத்தம் கட்ட மாதிரி இருந்தது. வாமா அவன் கிங்ஸ் அப்படியே சத்தம் போட்டுட்டு கடந்தான். வயலுக்கு போல சத்தம் போடுவான் பாத்துக்க. வயலுக்கு போல சத்தம் போடுவான் பாத்துக்க. ஐயோ எப்படி மணிக்கு வேண்டியிருக்கேன். ரொம்ப இருமல் பாத்துக்காம வயலுக்கு போனாதான் முடியும். வாமா இதுக்கு தாக்க பிடிக்க. வாமா போவோம் வா. ஐயோ நீங்க சீக்கிரம் போங்க. எண்ணிக்கரையில பார்த்தாலுன்னா அவ்வளவுதான். வந்துட்டேன். அவளை ஏதாவது பிரச்சனை பண்ண என்ன பண்ண முடியும்? நான் சொல்லி விட்டுட்டு போறேன்னு. அவ்வளவுதான் என் சொல்லி முடிஞ்சிடும். ஐயோ நான் பாத்துக்கிடுவேன். இனிமே போங்க. அவளுங்க வீட்டுல இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. எப்படி விட்டுட்டு போக சொல்ற? ஏதாவது கோவத்துல அடிச்சு வச்சு விட்டுட்டாலும் என்ன பண்ண முடியும்? இப்ப இல்ல எப்பவே என் மேல கை வைக்க மாட்டாளுங்க. அவளுக்கு தெரியும் வருமானம் நின்று போயிடும். கேவலமான பிறகுகளே அவங்க அப்படித்தான். சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிடுதேங்க. ஒளிஞ்சாது நின்று பாக்குறேன்டி. அவளுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா என்னால தாங்க முடியாது. நான் இருந்தா அப்படியே கூட்டிட்டு போயிடுவேன். என்ன போன்னு சொல்லாத பிளீஸ். இங்க பாரு, நீ வீட்டுல போய் அவளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் பண்ணலன்னா நான் இங்க இருந்து போறேன். நான் அது வரைக்கும் ஒளிஞ்சாது இருக்கேன்டி. எங்க ஒளிஞ்சிருப்பீங்க? நீ எங்க தூங்குவ? நான் மேல மச்சில தூங்குவேன். வாயை மச்சுக்கு போவோம். ஓய் நான் ஒளிஞ்சுதான் இருக்க போறேன்னு சொன்னேன். யாரும் எதுவும் போனேன்னு சொல்லலையா? வேண்டாம் சொன்ன கேளுங்க. இங்க இருந்து போங்க. நான் மச்சில இருக்கேன். அவளுக்கு வந்து உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணல. நீ நார்மலா தான் இருக்கேன்னா நான் இங்க இருந்து போறேன். நீ என்ன சொன்னாலும் என்னால இங்க போக முடியாது. ஏங்க இப்படி பண்றீங்க? சரி உன் மச்சி எதுன்னு சொல்லு. மேலதான் இருக்கு. சரி சீக்கிரம் வா. இப்படியே ஃபர்ஸ்ட் உள்ள போங்க. பக்கத்துலயே ஒரு ஏணி படி இருக்கும். அதை பிடிச்சி மேல போயிட்டீங்கன்னா மேல ரூம் இருக்கும். நீ வா. இல்ல எப்படி என்ன கீழே பார்த்தாதான் மேல விடுவாளுங்க. நான் சமாளிச்சுட்டு வரேன். நீங்க போங்க. சரி. குடிக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு உன் கையால குடித்தா நான் எதுனாலும் சாப்பிடுறேன். சரி நான் ஏதாவது எடுத்துட்டு வரேன். போங்க சீக்கிரம் போங்க. சரி. ஐயோ பார்த்துருப்பாங்களோ? அவகிட்ட எதுவும் கேட்கண்டா. அவ பாட்டுக்கு போகட்டும். நம்ம வழி நம்ம பார்க்கலாம். ஏதாவது கேள்வி கட்டோ கொல்லி கட்ட எடுத்து நாமளே தலை சொஞ்ச கதையாயிரும். அவளை விட்டு இல்லக்கா சந்தேகம் வரும்ல. நைட் எங்க போயிருந்த?
ஆஃபீஸ்ல பார்ட்டி, அதான் போயிருந்தேன். இல்லை கேட்டேன், நைட்டெல்லாம் ஆளை காணுமே, அதான் கேட்டேன். எனக்கு வேலை கிடக்கு, நான் மச்சிக்க போறேன். ஏக்கா மச்சிக்கு தான் போறானா, ஆனா அந்த துறப்பையில காணுமே. எங்க போயிடுவான், இங்கதான் எங்க நிப்பான். அவனை எப்படி மச்சிக்க அனுப்பணும்னு எனக்கு தெரியும். ஏக்கா ரேச்சலுக்கு வேற மாப்பிட்டாளுக்கு வாரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள இவளை ஏதாவது ஒண்ணு பண்ணணும். என்னக்கா பண்ண போறிய? நான் பாத்துக்கிறேன், விடு. மச்சிக்கு போயிருக்கா, நாளைக்கு காலையில தான் இனி வெளியில வருவா. அதுக்குள்ள அவ வாழ்க்கையை நாம நாசம் பண்ணணும். அப்படிதான் நாளைக்கு காலையில ரேச்சலை மாப்பிட்டாளுக்கு பார்க்க வரும்போது ரேச்சலை நல்லபடியா நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். நைட்டுக்குள்ள எல்லா வேலையும் பார்க்கணும். முடியுமாக்கா? முடியும். இந்த மரியா நினைச்சான்னா முடியும். நாளைக்கு எப்படியாவது ரேச்சலுக்கு நல்லபடியா நிச்சயத்தை நடக்கணும். பெரிய இடம், பணக்கார வாழ்க்கை, என் புள்ள நல்ல வாழ்வா. ஏதாவது பண்ணிருங்கக்கா. வாழ்வா, நம்ம புள்ள நல்லபடியா வாழ்வா. சரி, நான் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாக்குறேன். ஐயோ, இங்க எதுக்கு வந்தீங்க? ஆசையா பார்க்க வந்திருக்கேன். ஏன் வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருக்க? இந்த வீட்டு கிளவி இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கோம். கண்ணில் பட்டீங்க அவ்வளவுதான். ப்ளீஸ் இங்க இருந்து போயிருங்க. உங்களை கல்யாணம் பண்ணணும்னு சின்ன வயசுல கனவு கண்டுட்டு இருக்கேன். வீணா கெடுத்து விட்டுட்டு போயிடாதீங்க. அப்படிலாம் விட்டுற மாட்டேன்டி. நீ யாரும் தெரியுற வரைக்கும் பிரச்சனை இல்ல. நீ என் பொண்டாட்டி, விட்டுருவேன். எனக்கு பிறந்து எனக்கு நிச்சயிக்கப்பட்டவா, உனக்கு நான் எனக்கு நீனு வெத்தலை மாத்தப்பட்டவா. விட்டுருவேன். விட்டுட்டு போறதுக்கு என்ன காதலியா? பொண்டாட்டிடி. காதலியே விட மாட்டோம், பொண்டாட்டி விட்டுருவான். ஏங்க எனக்கு பயமா இருக்கு. எங்க வீட்டு கல்வி இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கோம். நான் போறேன். பார்க்க ஆசையா வந்திருக்கேன். போறேன் கிட்ட. இப்ப போனா நைட்டு டூட்டி தான் வருவேன். நைட்டு வருவீங்களா? அது நைட்டு நைட்டு 12 மணிக்கு கூட வந்து போவேன். நைட்டு 12 மணிக்கு இங்கேயே போவீங்க? ஆமாடி. வந்துடட்டா? ஐயோ வேண்டாம். நான் வேணா இந்த தெரு லாஸ்ட்ல வந்து நிக்கட்டா? கொள்ளல. நைட்டு 12 மணிக்கு தெரு கல்வியா? ஐயா, தெருவில் யாரும் இருக்க மாட்டாங்க. தெருவிளக்கு மட்டும் தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனை இல்ல. லூசு மாதிரி பேசாதே. குடிகார பையனை லாந்திட்டு பண்ணுங்க. ஐயோ, உங்க பைக் தான் கேட்டா நான் வருவேன். போதுமா? ஓ, அப்படி சொல்றியோ? நீங்க வந்தோன்னா பைக்கில ஆனர் கொடுங்க, நான் அப்புறமா வரேன். நல்ல ஐடியாவா இருக்க. தெருவில் நின்று பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்துக்கிறேன். நல்ல ஐடியாடி. இங்க பார், என் பைச்சத்தை கேட்டா மட்டும் நீ வந்தா போதும், இல்லன்னா வராத. எனக்கே இருட்ட கண்டா பயம். நீங்க பைக்கை 2-3 வாட்டி திருக்குங்க, அப்புறம் 2 வாட்டி ஆனர் அடிங்க. நான் கண்டுபிடிச்சிருவேன். அங்கேயே நின்னுங்க, நான் ஓடி வந்துருவேன். எவ்வளவு நாள் காத்து நிப்பண்டி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ மெதுவா வந்தாலும் நடக்கும். ஆனா உன்னை பார்க்காம போக மாட்டேன். சரி. கள்ளி என்னமோ ஐடியா கொடுக்கா. வாங்க. நல்ல கொணட்டுத. சும்மா இருங்க. இதே மாதிரி எப்பவும் கொண்டுறோன்னா இந்த கொணட்டு வேலை நல்லா இருக்குது. சும்மா இருங்க. ஓய் போத ஏத்தாதடி. அது நடி கொணட்டி நான் வேலைக்கு போண்டா. இப்படி கொணட்டுனா நான் இங்கே நின்றுவேன்டி. கால் மாட்டிலே விழுந்துருவேன். சும்மா இருங்க. எதுக்கு அந்த தள்ளி நின்று எதுக்கு பேசிட்டு இருக்கா? ஒழுங்கா டூட்டிக்கு போங்க. இல்ல, எதுக்கு அந்த தள்ளி நின்று பேசணும்? உங்க வாயா. ஐயோ, கிளவி எங்க சுத்திக்கிட்டு இருக்க? சும்மா இருங்க. ஐயோ விடுங்க, வேண்டாம். என்ன கிளை பார்த்தா சொல்லு. என் புருஷன் கூட கொஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு. புருஷன் தானே, அப்புறம் என்ன? என்ன தாலி கட்டல? எப்போ வெத்தலை மாத்தினாங்களோ அப்பவே தாலி கட்டினே சமம் தான். பரவ என்ன சொல்லு கிளைக்கிட்ட. என் புருஷன் கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லு. என் புருஷன் என்ன கொஞ்சிக்கிட்டு இருந்தாரு அப்படி சொல்லிடு. என்ன விடுங்க, நான் போறேன். விட்டோன்னு போயிருவா. அப்படியே போற? சரி, ஒரு சேலைகளை கட்டிட்டு வர்றது, ஒரு தாவணி போட்டு வர்றது, நைட்டி போட்டுட்டு வந்திருக்கா. நான் இப்படி வந்த போய் தான் கிளைக்கு சந்தேகம் இல்ல. நான் சீவி சிங்காரம் பண்ணிட்டு வந்தேன், அவ்வளவுதான். ஒட்டுமொத்த குடும்பம் என் பின்னாடியே வந்துடும். அப்படி சொல்றியோ? இல்ல, தாவணி நல்லா இருந்தாதான். கல்யாணத்துக்கு அப்புறம் தினமும் சேலை கட்டிக்கிறேன். இல்ல, நான் வீட்டுல இருக்க நேரம் மட்டும் சேலை கட்டினா போதும். நல்லா தான் இருக்குன்னா தாவணி ஒரு கிக்கா இருக்கும். இருக்கும். நான் அப்ப உங்களை பார்க்க வர மாட்டேன், போங்க. நீ நைட்டி போட்டு வந்தாலும் சரி, நீ ஒண்ணுமே என்னது? இல்ல, தாவணி போட்டு வந்தாலே நல்லா இருக்கும். சொப்பா அப்படி வந்துடாதுன்னு. உங்களை போங்க. சரி, எங்க குளிக்க போவா? ஏன்? இல்ல, ஒவ்வொரு சுத்தி ஒரே ஆறு குளமா இருக்க, அதான் கேட்டேன். எங்க குளிக்க போவ? முன்னாடி ஆத்துக்கு குளத்துக்கு போவேன், இப்ப போக மாட்டேன். போக கூடாது. நம்ம ரெண்டு காலத்துக்கு அப்புறம் போய்க்கலாம். இப்ப போக கூடாது. என்ன, வீட்லயே தெருக்குள்ள பைப் வரும், தண்ணியை பிடிச்சி குளி. ஆறு குளத்துக்குலாம் போக கூடாது. சரியா? சரியும் சொல்லு. சரி. மத்த நேரம் வீட்டுட்டு வெளில போக கூடாது. உங்களை போங்க. நான் எல்லா டைமே வீட்டை விட்டு வெளில போக மாட்டேன். இல்ல, தெருக்கு வாங்கன்னு ஈஸி சொன்னி, அதான் கேட்டேன். உங்களை போங்க, நான் ஒண்ணும் வர மாட்டேன். சும்மா சொன்னேன். வந்துரு, வராம வந்துடாது. என்ன, நைட்டு கரெக்டா 12 மணிக்கு டூட்டி முடிஞ்சு வருவேன். வந்துரு. என்ன, தாவணி போட்டு வா. எதுக்கு? போட்டுட்டு வாங்க. என்ன
இப்ப என்ன விட்டாதான் நான் நைட்டு வர முடியும். இப்பமே பாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். விடணும்னு தான் தோணுது, ஆனா என்ன மனசு கேட்கவே மாட்டேங்குது. விட்டுலாம் பார்த்துக்க, இப்போ பக்கத்துல இருக்கும். சரி இருந்துட்டு போறான் பையன், வேலைக்கு போறான், டூட்டிக்கு போறான், கஷ்டமான வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுட்டு கிடப்பான். போகும்போது ஒன்று டக்குனு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த உற்சாகத்திலே பையன் வேலை பார்த்துருவான். அப்படி நீ நினைச்சிருக்கணும். போங்க சொல்லிட்டேன். இல்ல கொடுக்கறது என்ன தப்பு இருக்கு, அதான் முடிவாயிட்டுல. ஏதோ நீ கொடுத்தன்னா அந்த உற்சாகத்திலே அன்னைக்கு ஃபுல்லா பொழுது ஓடிடும். இப்போண்டா நைட்டு வரும் பார்க்கலான்னு காத்துட்டு இருப்பேன். கொடு, பக்கத்துல இருக்க. ரொம்ப ஈஸியா கேக்குறீங்க, அதெல்லாம் முடியாது. இந்த பொம்பளை பிள்ளையே இப்படிதான்ப்பா, வாட்டி கொடுக்குற வரைக்கும் தான், அப்புறம் பாரு. உங்கள நிறைய அனுபவம் இருக்கும் போலக்கு. போங்க. ஆமா, அனுபவம் ஏகப்பட்டது இருக்குது. நீ வேற என்ன பார்த்தாலே ஓட அடி போடுவ. நீ வேற நீங்க என்ன சேட்டை பண்ணுவீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும்னா. அது முன்னாடி நீ யாருன்னு எனக்கு தெரியாதுல்ல. தெரிஞ்சிருந்தா நான் எதுக்கு ஊர் போயிட்டுலாம் முடிச்சுட்டாலே போறேன். நேரம் இங்க வந்திருக்க மாட்டேன், இல்ல என்னத்துக்கு கல்யாணம் முடிச்சிருக்க மாட்டேனா. சத்தியமா எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டா தெரியுமா. அதையே தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு தூக்கிட்டே போயிருப்பேன். நீ நல்லா கொண்டுட்ட தெரியுமா. இப்படிதான் இந்த கொண்டுட்டு தெரியுமா, இது நல்லா இருக்கு. நீ இப்படியே கொண்டுட்டுன்னு வச்சுக்க, நான் ஒரு நாள் வேலைக்கு போய்விட மாட்டேமா. இல்ல நீங்க எப்பவும் இப்படி பேசுவீங்களா, எப்ப மாதிரி பேசுவீங்களா? நான் எப்பவும் இதே மாதிரி பேசுவேன். உங்க குடும்பத்துக்கே கை வந்த கலல்ல. அப்படியா? போங்க. எனக்கு ஒண்ணு தெரியாது, நான் எப்பவும் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ உங்க பேச்சே இதா அப்படித்தானே? ஆமா. எப்படிதான் சமாளிக்க போறேனோ தெரியல. ஏன் தங்கம், ஏமா எதுக்கு அடிக்காதீங்க என்ன? அடியே, நான் சத்தியமா சீரியஸா தான் கேட்டேன். எதுக்குமா கிட்ட தெளிவாமா, ரொம்ப தள்ளி நிக்க பாருங்க, தள்ளிவா கொன்னுருவேன். ஆடி சொல்லிட்டேன். அப்படி 10 மைல் தான் தள்ளி போ, நல்லா இருக்கும். என்னங்க கொஞ்சம் நின்னா ஓவர பண்ணுதீங்க. அத்தி உங்களை சமாளிக்கிறது பெரும்பாடா இருக்கும் போலக்க. அப்படிலாம் கிடையாது, அது ஏதோ ஆர்வ கோளாறு, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம கட்டிக்க போற பொண்ணு தானே அப்படிங்கிறதுல பார்க்கும். அழகா இருக்கியா? சூப்பரா இருக்கடி, நல்ல முடி நீளமா அழகா இருக்க. போய பரவாய போங்க. சரி கிட்ட வா, நான் கிளம்புறேன். போதும் இன்னைக்கு கிளம்புங்க. அப்படியே சலிக்க கொடுத்துட்டா போதுங்கிறதுக்கு. போதுன்னு நான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. எப்பா உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, நான் வாரேன். எங்க கிளவி தேடி வந்துடும், நான் போறேன். பாய் பாய் பாய். ஏன் ஒண்ணு கொடுத்துதான் போயா? ஒண்ணு கொடுத்தா என்ன விடுவீங்களாங்க? சும்மா இருங்க. சத்தியமா விட்டு வண்டி ஒண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ் ஒண்ணு கொடுத்துரு, சொல்லிட்டேன்ல. முடியாது, நான் போறேன். பாரு சொல்ல முடியாது, நல்ல பையன். நான் கையெல்லாம் கட்டி பின்னாடி எப்படி நிக்க ஜம்முன்னு நிற்கும் பாரு. நான் மாட்டேப்பா, நான் போறேன். ஒண்ணு லைட்டா அப்படி கொடுத்துட்டு ஓடி, நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அட உக்கா மக்கா ஓட வச்சத உசுப்பேத்தி விட்டு ஓடுதா. எங்க ஒண்ணு கொடுத்துட்டு போனா அதே கொடுக்க காணல. ஒண்ணு கொடுத்துருக்கேன், ஒண்ணு மட்டும் கொடுக்க வந்திருந்தாலும் சும்மா புரிஞ்சு நெஞ்சு கொடுத்துருக்கேன். பையன் உள்ள உஷாராயி ஓடிட்டு. இங்க ரூபி வீட்ல எல்லாம் இசை வரலமா, அவ பிள்ளைகளோட தெருல ஆண்டுட்டு இருப்பாளா இருக்கும். வயலுக்கு தானே போகணும்னு சொன்னீங்க? ஆமா வயலுக்கு தான் போகணும். நீ பிள்ளைகளோட நில்லு, நான் போயிட்டு வரேன். ஏ ரூபி என்ன வாங்க, என்ன வேணியா? என்ன காலைல வந்திருக்கேன் என்னத்துக்கு? இல்ல கிங்ஸன் வயலுக்கு போயிருக்கான், அதான் ஒருட்டு போகலான்னு போனேன். அவ இசையை தேடி வந்திருக்கா, அதான் உன் வீட்டை விட்டுட்டு போக வந்தேன். அவ காலைல உங்க வீட்டு போயிட்டு வந்தா. ஐயோ அவ அங்க வரலையே. இல்லையா அத்தை பார்க்க பண்ணு வந்தா. நீங்க தோசை சுட்டியெல்லாம் தோசை வேணும்ல சாப்பிட்டு வந்தா. அதுவா அது காலையில இல்ல. ஆமா பயவல பாரு எங்க போச்சுன்னு தெரியலையே. அது காலையில சாப்பிட்டு போயிட்டால, அதுக்கப்புறம் அவங்க இல்லையே. அவ வெளியில விளையாட போயிருப்பாளா இருக்கும். நான் சந்தேகப்பட்டது சரிதான். இசைக்கு எப்பவுமே கிங்ஸின் மேல ஒரு கண்ணு. அதான் இங்க போறேன்னு தோட்டத்துக்கு போயிருக்கா. வயக்காட்டுக்கு போனாதானே தனியா அவங்கள சந்திக்க முடியும். நான் இப்பவுமே வயக்காட்டுக்கு போறேன். சாப்பிட்டுட்டு போனா அவன் மீன் அப்பல கூட்டு போச்சு பத்துக்க நான் மறந்தே போயிட்டேன். சரி நான் வயலுக்கு போயிட்டு வரேன், வீட்டெல்லாம் பூட்டிட்டு தான் போறேன். இவன் அங்கத்தான் வரேன்னு சொல்லிட்டு வந்தா இப்ப இப்படி வீடு விட போ படிச்சிருக்கா. சரி நான் பாத்துக்கிட்டேன், நீங்க போங்க. சாவி என்ன தந்துட்டு போல வச்சுக்கிட்டேன். இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல, சாவியை கொண்டு போய் தொலைச்சாதிய கொண்டாங்க. ஐயோ இல்ல இருக்கட்டும், அவன் பெரியவ வர டூட்டிக்கு போயிட்டா. இருக்கட்டும் மணி எப்பவும் சாவி தந்துட்டு போவிய கொண்டாங்க. இருக்கட்டுமா அதுக்கு என்ன, எனக்கு இருக்கட்டும். நான் அவன் கிங்ஸ் வேற வருவான், சரி ஏமா சாவியை கொண்டுட்டு வர வேண்டியதானேன்னு கேட்பான். இருக்கட்டும் நான் கிளம்புறேன். கொண்டாங்க நான் வீடு தூத்துக்கிட்டு போடுறேன். நீங்க ஒரு ஆள் என்ன செய்வியா? கொண்டாங்க சாய் தந்துட்டு போங்க. இதுக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் பிரச்சனை ஆயிரும். இப்ப நான் வீட்டுக்கா போறா. சரி இந்த சாவி இந்தா.
கிளம்புங்க. அவளுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணல. இனி நான் பாத்துக்கிறேன். நான் இனி தூங்கிடுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் போனதுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா? அதெல்லாம் இனி பண்ண மாட்டாங்க. இல்ல இங்க பாருங்க, அவ்வளவுதான். கிளம்புங்க. கிளம்புறேன். இல்ல நான் இங்க இருக்க போறது யாருக்கு தெரிய போதே? என்ன சொல்றீங்க? நான் இங்க இருக்கிறது யாருக்கு தெரிய போதே? ஓனுமே இங்க யார் வர போறா? அப்படின்னாலும் மச்சி யாராவது வந்தாலும் வேற வழியா இல்ல சொல்றேன். வேண்டாம், சொன்னா கேளுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். அதான் நைட் ஆயிட்டுல நான் தங்கிட்டு போறேன்னு. உன் கூட இருக்கிறதுக்கு மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஏன் தட்டி பறிக்கணும்? ப்ளீஸ். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டி. ப்ளீஸ் எனக்கு உன் கூட இருக்கணும், அவ்வளவுதான். ஏங்க, ஏதாவது யாராவது பாத்துருவாங்க. ஏன் நான் இப்படி இருந்தா எப்படி பாப்பாங்க? எங்க இது சரிப்பட்டு வராதே. எல்லாம் சரிப்பட்டு வரண்டி. நான் சத்தமே கொடுக்க மாட்டேன். நான் இப்படி பார்த்துட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் பேசுவோம், அப்புறம் தூங்குவோம். நான் போக மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். என்ன போக சொல்லாத. ஐயோ, வெளியில தெரிஞ்சா பெரிய விஷயமா ஆயிரும். சொன்னா கேளுங்க. ஏன் அதெல்லாம் ஆகாதுடி. நீ கத்தி காட்டி கொடுத்தாதான் உண்டு. வேண்டாம், சொன்னா கேளுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க பாரு, நான் இங்கதான் இருக்க போறேன். எனக்கு தூக்கம் வந்துட்டு நான் தூங்கிட்டேன். தூங்கிட்டீங்களா? சும்மா இருங்க. தூங்கிட்டேன்டி. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது தெரியுமா? எனக்கு கொரட்டை விட்டு தூக்கம் வருது. நான் தூங்க போறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதப்போ. இங்க இருந்து போகாம இருக்கிறதுக்கு வேண்டதால பாத்துட்டு இருக்கீங்க. என்ன போ சொல்லாதடி ப்ளீஸ். என்ன போ சொல்லாதடி. இப்ப யாரு உங்களை போ சொன்னா? இருங்க. சரி, பாய் எடுத்து போடு, படுப்போம். என்னங்க? இல்லடி, அசதியா இருக்கும்ல, அதுக்கு சொன்னேன். நான் 12 மணிக்கு ஆகும் தூங்குறதுக்கு. ஆமாப்பா, இன்னைக்கு விடிய தூங்க கூடாதுப்பா. ஆமாமா, பாய உடனே விரிச்சு போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கலாம்ல. வேண்டாம், நீங்க இந்த சேர்ல இருங்க, நான் அந்த சேர்ல இருக்கேன். இருந்து பேசலாம். கத்தி பேசினா வெளியில கேட்டுருண்டி. அதெல்லாம் கேட்காது. பாய் விரிச்சு தவணி போட்டு பக்கத்துல உட்காந்து பேசுவான். ஒரு பிரச்சனை இல்ல. அப்பதான் வெளியில கேட்காது. காதோடு காதா பேசுவான். எப்படிங்க சார்? காதோடு காதா பேசுவான். ராத்திரி நேரம்டே கத்தி பேசினா வெளியில இருக்க தெரிஞ்சிடும். காதுக்குள்ள வச்சு பேசினா மட்டும்தான் நல்லது. அப்படிங்களா? அங்க தள்ளியா நிக்கங்க, தள்ளி வாங்க. ஆரம்பிச்சிட்டீங்களா? ஜாலியா இருக்குடி. நினைச்சு கூட பார்க்கல. சந்தோஷமா இருக்குடி. இருக்கும் இருக்கும், சந்தோஷமா இருக்கும். பாரு, ஜாலியா இருக்கு. சரி சரி, சீக்கிரம் படிச்சுட்டுலாம் வேற வேற எதுவும். அம்மா தாயே, எதுவும் இல்ல. எனக்கும் உன் கூட இருக்கணும், அவ்வளவுதான். மேல மொட்டை மாடிங்கனால ரொம்ப கொசு கடிக்கும். நம்ம அதை கொசுபத்தியை பொத்தி வச்சிடுறேன். நான் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். எப்பவும் இந்த தனிமை வளர்க்குதானா? இதான் என் ரூமு. இதுதான் நீ வாழ்ந்துட்டு இருக்கா? ஆமா. எப்படி? ரொம்ப வருஷமா இப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பழகிருச்சு. சரி, உனக்கு நைட்டு போல ஏதாவது ஆபத்து வருது, அவங்க எல்லாம் கீழே இருக்காங்க, நீ ஒத்தையில மேல இருக்க பயமா இல்லையா? அவங்க கூட வாழதை விட இந்த தனிமை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பாட்டு வேலைக்கு போயிட்டு வருவேன். இருக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படி மேல இருந்து உட்காந்துருவேன். உட்காந்து ஏதாவது புக்கு படிப்பேன். அப்படியே என் பொழுது போயிடும். சரி, முடிஞ்ச அளவுக்கு உன் தனிமையை நான் போக்குறேன். தேங்க்ஸ். நமக்குள்ள என்ன தேங்க்ஸ்? முடிஞ்ச அளவுக்கு நிச்சயமா உன் தனிமையை நான் போக்குவேன். வயக்காட்டுல மட்டும் இன்னைக்கு இல்லாம இருக்கட்டும், அதுக்கப்புறம் தான் இருக்குது. இல்ல, வயக்காட்டுல இசையும் இருந்தா அதுக்கப்புறம் தான் இருக்குது. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இசை, நீ எனக்கு துரோகம் பண்ற இசை. நீ எனக்கு துரோகம் பண்ற இசை. நான் கிங்ஸின் ராஜா உசுருக்குசரா விரும்புறேன்னு தெரிஞ்சும் நீ அவரு கூட சுத்திக்கிட்டு இருக்காரு. எனக்கு துரோகம் பண்ற. எனக்கு துரோகம் பண்ற. இல்ல, துரோகம் பண்ற நான் யாரையும் சும்மா விடுறது இல்ல. நான் இன்னைக்கு உன்னை விட மாட்டேன். உன்னை மட்டும் நான் இங்க கையின் களமா பிடிச்ச சத்தியமா சொல்ற இசை. நீ பெற போற தண்டனையை மட்டும் பாரு. நான் எந்த எல்லைக்கும் போவேன். நான் எந்த எல்லைக்கும் போவேன். ஐயோ, பெரிய ஜோக்கு தான் விட்டி. ஐயோ ஐயோ, இவ வேண்டாத வேலை பாத்திர கூடாது. நாம என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாத்தியா? ஐயோ ஐயோ, நம்ம நிலைமை யாருக்கும் வரக்கூடாது பாத்தியா? ஐயோ, என்னத்துல சொல்ல, அழுகைய கூட சிரிச்சுக்கிட்டே இருக்கு பாத்தியா? எப்படி வந்திருக்கா பாருட்டி. அப்படி வில்லி வரையே வந்து நிக்கடி. எப்படி பாத்தியா? இவ வேண்டாத வேலை பார்க்கறதுக்குள்ள நாம ஊரை விட்டு ஓடி இருந்து விட்டு. இல்லன்னா கிங்ஸ் என்ன நம்மள கொண்டு இல்ல நாக்கிற விட்டு. நீங்க என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? அது
அவங்க வீட்ல இல்ல. வீட்ல இருந்திருந்தா அவங்க கிட்ட சொல்லிட்டு நான் உங்களை தேடி வந்துட்டேன், இனிமேல் உங்க கூட தான் வாழ போறேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்திருப்பேன். அவங்கள காணோம், அதான் தோட்டத்துக்கு போயிருக்கதா சொன்னாங்க, வந்திருக்கேன். எம்மாடி எவ்வளவு பெரிய வேலை பாக்கா. இவளுக்குள்ள கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காதாட்டி, எவ்வளவு பெரிய போய் சொல்லுதா பாருட்டி. அதே நாங்க இசையில இப்பதான் தோட்டத்துக்கு வந்தோம். எப்போ வந்தீங்க? அதையும் ஆக்ரோஷமா கேட்க, நாங்க அப்பவே வந்துட்டோமே. நீ வீட்டுக்கு தேடி போனியா? நான் இசை, கிங்சன், அப்புறம் சாரண் எல்லாரும் இங்க தான் வந்தோம். எல்லாரும் வந்தீங்களா? ஆமா, சாரண், நான், இவா, இசை, கிங்சன் எல்லாரும் வந்தோம். ஏதோ வாழை வெட்டணுமா, அதுக்கு கூட வாங்கன்னா அத நாங்களும் வந்துட்டோம். அப்படியா? அவங்கள எங்க? சாரண் இருக்கான், வேண்டதெல்லாம் பாத்துட்டு போறான், சும்மா இரு. இந்த இசைக்கு அறிவே கிடையாதுடி, எப்ப பார்த்தாலும் அவரையே ஒட்டிக்கிட்டு அலையுதா. யாரா? அதான்டி, ஏன் புருஷனையே ஒட்டிக்கிட்டு அலையுதா? அவளுக்கு வெக்கமே இருக்காதடி, எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காடி. இதான் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தா இதான் கேதி. நான் என்ன செய்யணும் கூட அவளுக்கு மண்டையில அறிவு இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கா. இல்லையா இடியடா சமந்திட்டி. இன்னைக்கு எதுவும் வேண்டதெல்லாம் பாத்துறாத, சாரம்லாம் இருக்கான், பிரிச்சிருவான். யாரும் எங்களை பிரிக்கிறதுக்கு? நானும் கிங்ஸனும் ஒத்த கொத்த உயிரோட விரும்புறோம், இதுல யார் வந்து பிரிப்பா? ஐயோ சனியே சனியே சனியே, இவகிட்ட வர வச்சதுக்கு எனக்கு தேவைதான் சனியே. இங்க பாரு கிங்ஸ், அவங்கள எங்க? நான் அவங்கள பார்த்து இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன். அறிவு இல்லாம பேசாத. இல்ல இசை, எல்லாரும் இருக்காங்க, எதுக்கு வேண்டத வேலை? இன்னொரு நாள் பாத்துக்கலாமே. இல்ல, என்னைய நாளைக்கு காலையில பொண்ணு பார்க்க வராங்க, எவனும் என்ன பார்க்க கூடாது. நான் இன்னைக்கே கிங்ஸ்ன கல்யாணம் பண்ணி ஆகணும். கட்டாயமா கல்யாணம் பண்ணித்தான் ஆகணுமா? ஆமா, நான் கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு இப்படி பைத்திய காத்திரமா இருக்கா? முட்டா பையவல்ல. நான் முழிச்சிக்கிறோம் நினைக்கேன். என்ன இது? என்ன லட்சணே? என்ன நல்ல நேரம், இந்த முழுமாட்டு பேக்கெட் நம்ம சொல்லிட்ட மாட்டே. நல்ல நேரம் சொல்லணும், ஆனா அவன் இனி என்ன விட மாட்டானே. என்ன சாப்பிட்டியா? என்ன விட்டுருடா, அங்க புடியண்டா. அது உன்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டோம்ல, அங்க போயம்ல. அது நான் பாத்துக்கிட்டே, நான் கிட்டக்கு நீ பதில் சொல்லவே இல்ல. மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடிங்க மாதிரி நான் உன்கிட்டயும் மாட்டிக்கிட்டு முடிக்க, அவகிட்டயும் மாட்டிக்கிட்டு முடிக்க. டேய் வந்த வழிய பாருடா, போடா. அது சரி, நமக்கு அதை அப்ப பாத்துக்கிடுவோம். நெச்சல வாங்குறேன். என்ன என்ன இதெல்லாம்? இதெல்லாம்னா எல்லாரும் வயக்காட்டுல இருக்கீங்க? நாங்க எல்லாருமே காலையில இருந்து இங்கதான் இருக்கோம். இசை, நீ வீட்டுல தானே இருந்தா? எங்க அண்ணன் தான் கூட்டிட்டு வந்தான். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அவன் ஏன் கூட்டிட்டு வரக்கூடாது? லீவ் விட்டாச்சு, வீட்டு சும்மா இருக்கல்ல, அதான். சரி, நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் வாங்க. இவ்வளவு தைரியமா கூப்பிடுறா பாருடி. ஏன் நெச்சலி, எதுக்கு? என்ன பேசணும்? எதுக்கு இவங்களை கூப்பிடுற? அது வேற, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எல்லாரும் கொஞ்சம் போறீங்களா? நான் உங்ககிட்ட பேசணும். நெச்சலி, உனக்கு என்ன ஆச்சுடி? எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் அவங்க கிட்ட பேசணும். இங்க பாரு, தோர மாமா இன்னும் டூட்டி முடிஞ்சு வரல. அது இவளுக்கு இன்னும் விஷயம் தெரியாதா? ஐயோ, இவ இன்னும் தோரன்னு நினைச்சிட்டு இருக்காளே. இவங்க கிட்ட நான் பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நீ எது பேசுறதுனால அவங்க கிட்ட பேசு. இவங்க கிட்ட என்ன பேச போற? ஓ, இவளுக்கு விஷயம் தெரியாதோ? நல்லா இருக்குது. வாயை நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம். போயிரு. ஓய், துமர பேசணும் வச்சுக்க, மூஞ்சி முறை பேத்துருவேன். பேப்ப உங்க அண்ணன் கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். செண்டா, நான் உன்னை இதுக்கிட்ட கூட்டு வந்தேன், ஏதாவது பண்ணுடா. அதெல்லாம் இனிமேல் எதுவும் நடக்காதே, தைரியமா இருங்க. இவளுக்கு என்ன ஆச்சுடி? இவளுக்கு என்னடி ஆச்சுடி? அவளுக்கு இப்பவே கல்யாணம் பண்ணி ஆகணுமா? இவளுக்கு பைத்தியம் மாட்டி. அவளை நாளைக்கு யாரோ பொண்ணு பார்க்க வரவலாம், அதுக்குதான். அதுக்கு தரமாமா சம்மதிக்க வேண்டாமா? அப்பா இசை, போடி பிள்ளைல பாரு, பிள்ளைல. டேய், இவ உன்னை நினைச்சிட்டு இருக்காடா. ஐயோ, இப்பதான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலையே. இது பாத்துக்கலாம், ஏன் பயப்படுற? டேய், அவ அசிங்கப்படுத்தாம விட மாட்டா, சொன்னா கேளு. இவன் அசிங்கப்படுத்தா எங்க அண்ணன் வளர்த்து தாலி கட்டி வேணா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ நினைக்க மாதிரிலாம் இல்ல. என்ன இவ என்ன வேணாலும் பண்ணிட்டாலும் உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டா என்னடா பண்ணுவீங்க? என்ன சொல்ற? இவ எந்த எல்லைக்கும் போவா. அவளை பொறுத்த வரைக்கும் இப்ப உங்க வீட்டுக்கு வந்துடணும், அவ்வளவுதான். அப்பா, இது எங்குள்ள புள்ளப்பா. சீக்கிரம் போடா. ஐயோ ஐயோ, இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்க மாட்டி. கேண்டி ராணி, உலகத்துல பிள்ளை இப்படி மாட்டி இருக்கும்? இருக்கால, இந்தா இருக்கால. சரி சரி வா, அந்த அண்ணன் வேற கோத்துல போனாத. இவ என்ன வேலை பார்த்து வைக்க போறாளோ, சீக்கிரம் வா. மரியாதையா வழிபடு. எதுக்கு நீங்க இப்படி கோவப்படுறீங்க? எங்க பாரு, வழிபடு. எனக்கு டூட்டிக்கு நேரம் ஆயிட்டு. நான் பேசணும். எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது? என்ன இப்படி பேசுறீங்க? தெரியும், எல்லாத்துக்கும் யாரு காரணம்னு எனக்கு தெரியும். நல்லதா இருந்தீங்க, உங்க மனசை மாத்திட்டாங்க. கிறுக்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. என்னங்க
சரி, நீங்க கோபப்படாதீங்க. நீங்க டென்ஷன் ஆவறீங்க. எதுக்கு நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இருங்க, என்னையும் கூட்டிட்டு போங்க. கோத்த கலப்பிட்டு போயிடாத. ஏன் அந்த இசை வண்டில வரும்போது நான் வரக்கூடாதா? ஏன் எனக்கு உரிமை இல்லையா? உனக்கு என்ன உரிமை இருக்கு? அவளுக்கு உரிமை இருக்குது. அவ என் அத்தை பொண்ணு. ஏன் எனக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு தெரியாதே? என்ன உரிமை இருக்கு? இங்க பாருங்க, நீங்க ஏன் கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாருமே சேர்ந்து உங்க மனசை மாத்திட்டாங்க. நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. வாழ்த்துக்கள். அதுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இப்பவே உங்க கூட என்ன கூட்டிட்டு போங்க. நான் எதுக்கு உன்னை கூட்டிட்டு போனோம்? நீங்க தானே சொன்னீங்க ஏதாவது பிரச்சனைனா நான் பாத்துக்கிட்டேன், நான் இருக்கேன்னு சொன்னீங்களே. அதே நீ ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும்போது உனக்கு பிரச்சனைனா நான் வந்து நிக்கிறேன்னு சொன்னேன். இப்பதான் நீ ஸ்கூல் படிப்பு முடிச்சிட்டிய. இப்போ உனக்கு விவரம் உள்ள வயசு தான். பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நீ உங்க அம்மா அப்பா கிட்டே சொல்லலாம். இப்போ சட்டம் தேவைப்படாது. அப்பதான் சட்டம் தேவை. அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? எனக்கு என்ன கஷ்டம்? என்ன இன்னொத்த பொண்ணு பார்க்க வர போறான், நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாலலாம் இன்னொத்த முன்னாடி போய் நிக்க முடியாது. அத உங்க வீட்டுல போய் சொல்லு. சொல்லுவேன். நீங்க சம்மதிப்பீங்களா? நான் எதுக்கு சம்மதம் கொடுக்கணும்? ஆமா, நான் உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். கொண்டு கேட்டுட்டு போயிடுவேன். நீங்க மாறிட்டீங்கல. அந்த இசை உங்களை மாத்திட்டால. ஒரு நேரத்துல என் மேல பைத்தியமா இருந்தீங்க. இப்போ அந்த இசையால எல்லாத்தையும் மறந்துட்டீங்கல. உன பைத்தியக்காரி, நான் உன்னை ஒரு காலம் விரும்பவே இல்ல. அப்படின்னா என்கிட்ட சிரிச்சு பேசுறது பழகுறது, என்கிட்ட அன்பு பாசமா இருந்தது எல்லாம் இதான் நான் எப்ப பண்ணுனேன்? காதலிச்சு ஏமாத்தி விட்டுட்டு போலான்னு பாக்குறீங்களா? அது என்கிட்ட நடக்காது. ஐயோ, இவன் எனக்கு கேவலப்படுத்துறா போலுக்கு. இங்க பாரு கிங்ஸன், கோவப்படாத. இங்க பாரு, நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. நீ ஒரு நல்ல பிள்ளை, நம்ம ஊர்லயே ஒரு நல்ல பிள்ளை அப்படின்னு நான் பார்த்தேன். நீ நினைக்கிற மாதிரி நான் பார்க்கல. இப்ப சொன்னீங்களா ஊர்லயே நல்ல பிள்ளை, அதனால பார்த்தேனே. பாத்தீங்களா அப்புறம் என்ன? நல்ல பிள்ளைய பார்க்கிறதுக்கும் விரும்புறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அத விளையாடுற முதல்ல என் கையால தண்ணி வாங்கி குடிச்சீங்களா? எல்லா பசங்க கிட்டயும் ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லலையா? இப்படி எழுதி தப்பு தப்பா புரிஞ்சிருக்கா? நான் தப்பு தப்பா புரிஞ்சு வைக்கல, நீங்க மாறிட்டீங்க. உங்களை அந்த இசை மாத்திட்டா. பரவாயில்ல, கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் சரியாயிரும். இப்படிலாம் பேசிக்கிட்டு தெரியாத கொன்னு எரிஞ்சிட்டு போயிருவேன். அந்த அளவுக்கு வந்துட்டா? சரி, இப்பமே ஊருக்குள்ள வாங்க, நாம பேசிக்கலாம். நான் எதுக்கு ஊருக்குள்ள வந்து பேசணும்? உனக்கு எனக்கு என்ன? அத நான் ஊருக்குள்ள வச்சு பேசிக்கிறேன். சத்தியமா கொன்னு எரிஞ்சிட்டு போயிருவேன். என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி ஏதாவது வேண்டத வேலை பார்த்த? நீங்க என்ன விரட்டி விரட்டி காதலிச்சது, என்ன ஆசை பாசமா பாத்துக்கிட்டது, என்ன உயிருக்கு உயிரா மேல காதலிச்சது, இப்ப எல்லாம் இல்லன்னு சொல்றீங்க. நீங்க இல்லன்னு சொன்னா நான் விட்டுறணும். நீங்க காதலிக்கும் போது நான் காதலிக்கிறோம், நீங்க வேண்டாம்னா நான் வேண்டாம். இன்னொருத்தி வந்தாலும் நான் வேண்டாம், அப்படிதானே? கிறுக்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. நான் இப்ப இல்ல, எப்பவுமே நான் உன்னை விரும்பல. சரி, அத ஊருக்குள்ள வந்து நிறுவீங்க, வாங்க. நான் எதுக்கு ஊருக்குள்ள வந்து நிரூபிக்கணும்? உனக்கு எனக்கு என்ன? நான் எதுக்கு நிரூபிக்கணும்? நீங்க நிரூபிக்கணும். நிரூபிக்காம நான் விட மாட்டேன். ஏய் போடி, என்ன பண்ணுவ படிக்க? ஒண்ணு சரி சைக்கோ ஓடி கொண்டு எரிஞ்சிருவேன். போடி சைக்கோ. நான் உன்னை விட மாட்டேன். நீ என்ன காதலிச்சு ஏமாத்திட்ட. இப்போ நான் என்ன பண்றேன் மட்டும் பாரு. வேண்டதல பார்க்காத இந்த கிங்ஸன் ராஜா யானு நீ பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த ரேச்சல் யானு நீ பார்க்க வேண்டியது இருக்கும். என்ன ஏமாத்தி விட்டுட்டு போயிடலாம்னு பார்த்தல நீ. அட கிறுக்கி, நான் உன்னை விரும்பவே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? அத நான் எங்க நிரூபிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன விரும்புனத நான் நிரூபிச்சு காட்டுவேன். நிரூபிச்சு காட்டுடி. போ. நான் எதனால வந்து மோதி பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஊரறிய உங்களை என் கழுத்தை தாலி கட்ட வைக்கல. ஏய், நான் உனக்கு குறைஞ்ச இல்லடி, கட்டுவேன். எனக்கு பிடிச்சவ கழுத்துல. அவ யாரு உங்களுக்கு பிடிச்சவா? யார் எடுத்து பிடிச்சவா இவா? அவளை நான் தூக்கி வச்சிருந்தேங்க ஒரே ஒரு காரணத்துக்காக கிணத்துல தள்ளி கொல்ல பார்த்தவா இவா. இப்போ அவதானே நான் இவகிட்ட சொன்னேன், கொன்னே போட்டுவா. அது ஒரு அப்பாவி பிள்ளை. அவ கழுத்தை தாலி கட்டுவேன், அப்போ பாரு. அவ கழுத்துல கட்டுறீங்களா இல்ல என் கழுத்துல கட்டுறீங்களான்னு பார்க்கலாம். நீங்க கெட்ட தாலிய வாங்கிக்கிட்டு உங்க கூட சந்தோஷமா வாழலாம் நினைச்சேன். ஆனா உங்க கையால தாலி வாங்கிக்கிட்டு உங்களை நான் படுத்த போற பாட்டை மட்டும் பாருங்க. இனி உங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷமே இருக்க கூடாது. எப்ப என்ன ஏமாத்திட்டு இன்னொரு கத்த தாலி கட்டுவேன்னு சொன்னீங்களா, இதுக்கப்புறம் நீங்க இந்த வாழ்க்கையில சந்தோஷமாவே இருக்க கூடாது. உங்க வாழ்க்கையில நான் வருவேன். நீங்க கட்டுற தாலி என் கழுத்துல மட்டும் தான் இருக்கணும். என் கழுத்துல தாலி கட்ட வைப்பேன், பாக்குறீங்களா? முடியாதுடி. தாலின்னு ஒண்ணு கட்டினா அவ கழுத்துல மட்டும்தான். ஒன்ன மாதிரி கழுசுட கழுத்துல இல்ல. என் நெஞ்சில சுமந்தவா என் கையை ஒத்திக்க தாலி கட்டும்னா அது அவ ஒருத்திக்கு மட்டும்தான். அந்த ஒருத்தி யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா?
உங்ககிட்ட சொல்லிட்டு தான் மாற சொல்லி பார்ப்பாங்க. அவ என் நெஞ்சுக்குள்ள இருக்காடி, அப்படி பத்திரமா இருக்கா. பூ மாதிரிடி, குழந்தை மாதிரி. உன்ன மாதிரி சைக்கோ இல்லவா, தேவதை தேவதடி. அவ கழுத்தை தாலி கட்டி வாழ வேண்டி பூ காலிச்சட அடைச்சி போடி. இப்ப சொல்ற, இன்னும் ஒரு மணி நேரத்துல நீ என் கழுத்தை தாலி கட்டுற. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில நடக்க போறதெல்லாம் பாரு. ஏய், அப்படி ஒரு நிலைமை இல்ல. அப்படி ஒரு நிலைமை வந்தா நீ உயிரோட இல்ல நினைச்சுக்க. கொன்னு எரிஞ்சுட்டு போயிருவேன். என் மனசுக்கு பிடிச்ச கூடாண்டி நான் வாழுவேன். என் மனசுக்கு பிடிச்ச உட்காந்து நான் தாலி கட்டுவேன். இடையில வந்து ஏதாவது பொண்ணு நினைச்ச சின்ன பின்னமாயிருவேன். ஒழுங்கா உங்க வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீரும் சிறப்புமா பிள்ளை குட்டியோட நல்லா வாழு. இப்படி காதலிச்ச பொண்ணை இன்னொருத்தன் கூட போய் கல்யாணம் பண்ணிட்டு வாழ சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அட கொடிச்சட, சே யாரு உன்னை காதலிச்சா? மறுபடியும் சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழறதுக்கு வழிய பாரு. அதான் உனக்கு நல்லது. வீணா என்ன பகச்சுக்காத, வாழ்க்கை நாசமா போயிடும். என் இன்னொரு முகத்தை நீ பார்த்தது இல்லையே, பாத்துறத செத்துருவேன். என் இடத்த பிடிச்சவ யாரு? என் இடத்த பிடிச்சவ யாரு? ரேச்சல், இங்க பாரு, நான் ஒண்ணு சொல்லணும். கிங்ஸ்ன சும்மா விட மாட்டேன். இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. அவங்களுக்கு வேற இடத்துல முடிவாயிட்டுது. ஒரு பொண்ணு அவங்களுக்கு சின்ன வயசுல பேசி முடிச்சிட்டாங்க. என்ன உளறிக்கிட்டு இருக்க? ஆமா, எங்க மாமாவுக்கு எங்க அக்கால தான் பேசி முடிச்சிருக்காங்க. என்ன சொல்ற நீ? இவங்க கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? அவங்க சின்ன வயசுல பேசி முடிச்சிருக்காங்க, எங்களுக்கே தெரியாது. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். எங்க அக்கா மூத்தவளுக்கும் மாமாவுக்கும் தான் பேசி முடிச்சிருக்காங்க. எங்க அக்காவுக்கு இந்த வருஷம் படிப்பு முடிஞ்சவொடனே 2 பேருக்கும் கல்யாணம். இப்பதான் மாமாவுக்கே தெரியும். அதான் ப்ளீஸ் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணட்டும். நீ சின்ன பொண்ணு தானே, இன்னும் படிக்கணும் வைக்கணும், விடு. மாமாவுக்கு தெரியாம இருந்திருக்குது. இங்க பாரு, நீ நினைக்கிற மாமா இருந்திருக்கு நல்லவர்லாம் கிடையாது. இப்பெல்லாம் எங்க அக்கா தான் தஞ்சன் இருக்காரு. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு சின்ன வயசுலயே கல்யாணமும் முடிஞ்சிருக்குது. வெத்தலை தாம்பூலம் எல்லாம் மாத்திட்டாங்க. மறுபடி இவன் சேர்த்து வைக்கணும், அவ்வளவுதான். சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு நாள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். நீயே யோசித்து பாரு, இவதான் பொண்டாட்டின்னு இருந்ததுக்கு அப்புறம் எப்படி உன் கூட வாழ முடியும் சொல்லி? விட்டு எதுக்கு அவளை கம்பேர் பண்ணிக்கிட்டு? ப்ளீஸ் ரேச்சலி, எங்க அக்கா சின்ன வயசுல இருந்தே அவர்தான் புருஷன் நினைச்சு வாழ்ந்திருக்கா. எங்க அக்கா இப்பவுமே பேருக்கு பின்னாடி அவர் பேர் தான் போடுவாளாம். புருஷனாவே நினைச்சு வாழ ஆரம்பிச்சிட்டா. நீ வெறும் காதலி தான், ஆனா எங்க அக்கா பொண்டாட்டி. ப்ளீஸ், அவளை பிரிச்சா எங்க அக்கா செத்தே போயிருவா. ப்ளீஸ் எனக்காக, நீ நானும் ஃப்ரெண்டு தானே? சரியா? சரி வா, வீட்டுக்கு வா. நீ போ, நான் வாரேன். சரி, இனி எதாவது நினைக்காத, சரியா? பாரு, அந்த இடத்துல மாமா ஒருத்தலாம் கிடையாது. நல்லது நினைச்சிட்டு தூர போ. அவர் 1000 பிள்ளைல பாப்பாரு. எப்படியோ எங்க அக்கா தானே முடிவா இருக்குது. இப்ப அதனால எங்க அக்கா பின்னாடி சுத்துறாரு, அவ்வளவுதான். நீ எதுவும் நினைச்சுக்காத, சரியா? ஓ, விஷயம் அப்படி போகுதோ? உங்க அக்கா இவரை கட்டிக்கிட்டு வாழுவா, நான் எங்க இருந்தாலும் வாழ்த்தணும்ல. நான் இவர் மேல உயிருக்கு இருந்திருக்கேன், பைத்தியமா காதலிச்சிருக்கேன். நான் உன் அக்காளுக்கு விட்டு கொடுத்துட்டு நல்லா நின்று போறல. இவன் என்ன காதலிச்சிட்டு உங்க அக்கா தான் பொண்டாட்டினா என்ன விட்டுட்டு போயிருவா. நான் விட்டுறணுமா? விடுவேன். எப்படி விடுவேன்னு பாரு. விட மாட்டேன், சத்தியமா விட மாட்டேன். இவன் என்ன அசிங்கப்படுத்திட்டு போறான். நீ என்னன்னா எங்க அக்காவுக்கு விட்டு கொடுத்துன்னு சொல்லிட்டு போற. என்ன பார்த்தா உங்க கல்லாம் எப்படி தெரியுது? விட மாட்டேன் இசை, விட மாட்டேன். இப்பமே ஊருக்குள்ள வந்து இவன் என்ன கெடுத்துட்டான்னு சொல்லுவேன். அப்புறம் ஊரே சேர்ந்து என்ன இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும். அப்புறம் பாரு, இவன் எதுக்குடா என்ன காதலிச்ச தானும் நொந்து சார் அளவுக்கு அவனை பைத்தியக்காரன ஆக்கல. நான் ரேச்சல இல்ல. வீட்டுல கொண்டு விட்டுருந்தேன். வேண்டாம், நான் போயிருவேன். யாரு வா? இங்க தானே இருக்குது, நான் போயிருவேன். வேண்டாம், வா ஒண்ணு வா. எனக்கு டூட்டிக்கு நேரம் ஆயிட்டு, நீ ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வா. எங்க? சொல்றோம்ல, வா. ஐயோ, எங்க கூப்பிடுறீங்க? ஸ்டேஷனுக்கு தான், வா. ஸ்டேஷனுக்கு நான் எதுக்கு? காரணமாதான், வா. சரி, நான் எதுக்குங்க ஸ்டேஷனுக்கு? இன்னைக்கு விலங்கு விட்டுட்டு போக முடியாது. சொல்றேன்ல, ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வா. சுடிதார் ஏதாவது போட்டுட்டு வா. ஐயோ, நான் ஸ்டேஷன்ல இருந்து இருக்க முடியுமா? நான் பாத்துக்கிறத ட்ரெஸ் எடுத்துட்டு வா, நான் கூட்டு போயிருந்தேன். ஏங்க? நான் சொல்றேன்லடி, எனக்கு என்னமோ நீ கூட இங்க விட்டுட்டு போகலான்னு தோணுது. வா, சும்மா ஒரு சிம்பிளா ஒரு சுடிதாரை போட்டுட்டு வா. நான் யூனிஃபார்ம் போட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம். எங்க? என்னம்மா? இங்க களக்காட்டு வழியா தானே போவீங்க, எனக்கு பிரியாணி இங்க கொடுப்பீங்களா? சரி தங்கம், வா. வயலு பாசி எல்லாம் வாங்கி தரேன். உனக்கு தாண்டி எல்லாமே. இன்னைக்கு வேற சம்பளம் போடுவாங்க, எல்லாம் வாங்கி தரேன். சரி, நான் போய் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டா? தங்கமே தங்கம், உனக்கு கூட தனக்கு வேண்டாம்.
அப்படி சொல்லக்கூடாது. ஒன்னே ஒண்ணு கூட. வேண்டாம். நீ கொடுத்தா கவலை எல்லாம் மறந்து போயிடும். கொடு. அத்தையாகப்பட்டது கொடுத்தல. அதெல்லாம் எனக்கு பத்தாது. கொடடி செல்லம். கொடு. அதுல யாரும் பார்க்க மாட்டாங்க. கொடுத்துரு கொடுத்துரு. ஏன்டி? யாரும் இல்ல. கொடுத்துரு. கொடு கொடு.